இன்றைக்கி டோஃபு வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது வரைக்கும் ஃபர்ம் டோஃபு வாங்கி அதில் ஒரே ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை தான் திரும்ப திரும்ப பண்ணுவேன். இந்த வாட்டி தெரியாமல் இந்த சாஃப்ட் டோஃபு வாங்கிட்டேன். யூஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பத்திலே ரத்தக்காவு வாங்கிருச்சு. ஒரு வழியாக போராடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள தெப்பக்குளம் மாதிரி தண்ணி கெட்டி நிற்கிது. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதை அலேக்காக தூக்கி உடையாமல் சாப்பிங் போர்டில் சேர்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து ஒரு பெரிய கத்தி வச்சு 4 பக்கமும் கோடு போடணும். கோடு எண்டு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, அப்புறம் பிஞ்சு வந்துடும். இது ரொம்ப சாஃப்டாக வேற இருக்கிறதுனால வழுக்கிட்டு போகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். இப்போ அடுத்த பெரிய டாஸ்க் இந்த தண்ணிக்குள்ளே இதை இறக்கணும். ஆனால் அது சாப்பிங் போர்டையே தாண்டலை, அதுக்குள்ளே எல்லாம் பிஞ்சிருச்சு. இருந்தாலும் மனம் தளராமல் இந்த ஒரு ஜல்லி கரண்டியில் வச்சு இறக்கிட்டேன். நான் பார்த்த ரெசிப்பியில் இப்படி இருந்ததுனால நான் குக் பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு குக் பண்ணணுமா, சும்மா சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தேன். பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் பூண்டு வச்சு ஒரு கேவலமான சாப்பிங் ட்ரான்சிஷனுக்கு அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக், ஆயிஸ்டர் சாஸ், சோய் சாஸ், கொஞ்சம் ப்ரௌன் சுகர், சில்லி கிறிஸ்ப் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு டேஸ்ட் பார்க்குறப்ப தான் கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வந்துச்சு இதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சாஸ் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சிருக்கிற டோஃபு மேலே இதை போட்டுட்டு ரைஸோட சாப்பிட்ணும். முதல்ல என்னோட சோதனை இலைக்கு கொடுத்து பார்த்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு படி மேலேயே போய் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ப முடியாமல் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அந்த சாஸை டோஃபு அண்ட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு.